இலங்கையில ஒவ்வொரு நாளும் ஏற்படுற வீதி விபத்துக்களால பலர் பலியாகி கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த வீதி விபத்துக்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு காரணம் தான் சாரதிகள். அதாவது பேருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா முச்சக்கர வண்டியா இருக்கட்டும், அந்த வாகனங்களை செலுத்தக்கூடிய சாரதிகளோட கவனையினம் ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப பதிவாயிருக்கு. அந்த சம்பவம் அதிகமா சமூக ஊடகங்கள்ல பகிரப்படுது. என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாரதி பேருந்தை செலுத்தும் போது தொலைபேசியை பயன்படுத்திக்கிட்டே பேருந்து செலுத்தியிருக்கிறார். அந்த பேருந்துல பயணிச்ச ஒரு பயணி அந்த விடயத்தை காணொலியா பதிவு செய்தது மட்டும் இல்லாம காணொலியை பதிவு செய்து கொண்டே அந்த பேருந்து சாரதி கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, ஏன் நீங்க இப்படி தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டே பேருந்தை செலுத்துறீங்க, இதனால விபத்து ஏற்படலாம் தானே அப்படின்னு. அதுக்கு அந்த பேருந்து சாரதி சொல்றாரு, இல்ல பஸ்ஸை நிறுத்திட்டு தானே நான் தொலைபேசியை பயன்படுத்தினேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இல்லையே நீங்க இப்ப பஸ்ஸை செலுத்திட்டே தானே தொலைபேசியை பயன்படுத்தினீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இது உங்க வேலை இல்லையே, நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இந்த பயணி சொல்லியிருக்கிறாங்க, இது எப்படி எங்களுடைய வேலை இல்லாம இருக்கும், நாங்க இந்த பஸ்ல பயணிக்கிறோம், நீங்க இப்படி பேருந்து செலுத்திக்கிட்டு தொலைபேசியை பயன்படுத்தும் போது ஏதாவது விபத்து ஏற்பட்டா அதுல நாங்க தான் பாதிக்கப்பட போறோம், ஏன் நீங்க இப்படி செய்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த ஒரு விஷயம் வாக்குவாதமாவே மாறிடுச்சு. இந்த விடயங்கள் எல்லாமே அந்த காணொலியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப இந்த காணொலி தான் அதிகமா பகிரப்பட்டு இருக்கு. சமீபத்துல எல்ல வெள்ளாய பகுதியில ஒரு பேருந்து விபத்து ஏற்பட்டு அதுல 15 பேர் உயிரிழந்த சம்பவம் எல்லாம் பதிவாயிருக்கு. இந்த நிலையில தொடர்ச்சியா சில பேருந்து சாரதிகள் இந்த மாதிரியான விடயங்களை செய்யறது மக்கள் மத்தியில ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம்.